கார்த்திகை அப்படின்னாலே திருக்கார்த்திகை இல்லாத கார்த்திகையே இல்லை. ஸோ திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது ஆஃப்டர் 6 o'clock தான் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும். ஏன்னா திருவண்ணாமலையில் மகாதீபம் 6 மணிக்குள்ளே ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வீடுங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும். அடுத்ததாக திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் பரணி தீபம் ஏற்றணும். எத்தனை ஏற்றலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 5 அல்லது 7 விளக்குகள் ஏற்றணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு 27 விளக்குகள் ஏற்றணும். 27 விளக்குகள் யாராலும் ஏற்ற முடியல அப்படின்னீங்கன்னா 9 விளக்குகள் கட்டாயம் ஏற்றிடுங்க. 27 சொல்வது நட்சத்திரங்களை நம்ம பிரீத்தி பண்ணுறதுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு 27 தீபங்கள் நம்ம ஏற்றுறோம். எங்களால் 27 ஏற்ற முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 9 தீபங்கள் ஏற்றுங்க. 9 சொல்லும் பொழுது நவகிரகங்களை நம்ம சாட்சியாக வச்சு 9 தீபங்கள் ஏற்றுறோம். அடுத்ததாக மறுநாள் 3வது நாள் 9 அல்லது 12. ஸோ 12 ராசிகள் அல்லது 9 கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணுவதற்காக நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம். பரணி தீபம் 5 அல்லது 7. 5ன்னு சொல்லும் பொழுது 5 பஞ்சபூதங்களுக்கு நம்ம தீபங்கள் ஏற்றுறோம். 7ன்னு சொல்லும் பொழுது வாரங்களுக்கு நம்ம தீபங்களை ஏற்றுறோம். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு சூக்ஷமம். ஏன் இத்தனை கவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்காக தான். ஸோ எப்பயுமே தீபம் ஏற்றும் பொழுது இந்த மாதிரி மண் விளக்குகளாலான விளக்குகளை கொண்டு தீபம் ஏற்றுங்க. இப்போ நிறைய பேர் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய அழகழகான விளக்குகள் விற்கிறாங்க. ஆனால் தீபத்துக்காகவே குழவர்கள் அவங்களுடைய தொழில் இதுதான். அவங்க அன்னைக்கு தான் சம்பாதிக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம யாருமே இந்த தீபத்துக்காக விளக்குகள் வாங்க போகிறது கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம லோக்கலில் இருக்க கடைங்களுக்கும் லோக்கலில் விற்கிற பீப்புளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா யார் சப்போர்ட் பண்ண போகிறா? ஸோ இந்த மாதிரி விளக்குகள் கட்டாயம் உங்கள் வீட்டு பகுதிகளில் கிடைக்கும். அதை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றுங்க. கட்டாயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தீபத்தை வச்சு தான் நிறைய பேர் இந்த விளக்குகளை செய்கிறாங்க. ஸோ கட்டாயம் அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.